போர்த்தொழில் விக்னேஷ் ராஜா அவரோட ஸ்டைலில் ஒரு த்ரில்லரோட எமோஷன்ஸையும் பிளெண்ட் பண்ணி சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பேங்கரான இன்ட்ரோல் பாயிண்ட், சிம்பிளான 3 கேரக்டரை வச்சு ஆடியன்ஸோட மொத்த அட்டென்ஷனையும் புல் ஆஃப் பண்ணிட்டாங்க. விக்னேஷ் ராஜா அல்ஃபர்ட் காம்போவில் ஒன்ஸ் அகைன் அவங்களோட பீக் ரேட்டிங்கை இந்த இன்ட்ரோல் சீக்வன்ஸில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஒரு த்ரில்லராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜும் இந்த படம் மூலியமாக நம்மளுக்கு கன்வே பண்ணியிருக்காரு டேரக்டர். ஓப்பனிங் 10 மினிட்ஸ்லேயே ஒரு கிரிப்பிங்கான சீக்வன்ஸ் வச்சு நம்மளை படத்துக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு. தனுஷ் அண்ட் அவங்க அப்பா கேஎஸ் ரவிக்குமாருக்கான எமோஷன்ஸ்லாம் பயங்கரமாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. நம்ம எவ்வளோ தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் நம்ம பேரண்ட்ஸ்டேருந்து தான் கிடைக்கும் அப்படின்றத இந்த படத்தில் செமையாகவே காமிச்சிருந்தாங்க. விக்னேஷ் ராஜா எந்த ஃபீலிங்காக இருந்தாலும் அதோட இன்டெப்த் வரையும் நம்மளை கூப்பிட்டு போயிடுறாரு. அந்த வகையில் இந்த படத்தில் எமோஷன் சீக்வன்ஸும் சரி, த்ரில்லர் சீக்வன்ஸும் சரி, அதை அப்படியே நமக்குள்ளே கடத்தியிருந்தாங்க. இந்த படத்தில் குறைகள்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராக ஸ்டோரி வேர்ல்டை செட் பண்ணிவிட்டு அதோட ஃபாலோஅப்பை ரஷ்அப் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃபாஸ்ட்டான ஸ்க்ரீன் பிளேயில் அடுத்தடுத்துன்னு ஓடும்போது லாஜிக்கலாக நிறைய இடங்களில் தப்பாக இருக்குது. அண்ட் டுவர்ட்ஸ் எண்டில் சிமாலிபட்டிலாம் எடுத்து நம்மளை படத்தை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. அப்புறம் எமோஷனல் பார்ட்லாம் சில இடங்களில் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரியும் சில இடங்களில் ஓவர் டூ பண்ண மாதிரியும் தாங்க இருந்துச்சு. கர்ணாஸ்லாம் தனுஷோட த்ரூ அவுட் த ஃபிலிம் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாரு. டுவர்ட்ஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு காணாமல் போயிடுறாரு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா விக்னேஷ் படமாக ஆரம்பித்து தனுஷ் படமாகி, விக்னேஷ் படமாக ஹோல்ட் ஆகி தனுஷ் படமாக முடிஞ்சுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன்.